வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையான ஒரு கிளாஸ்வேர்லாம் வாங்கியிருக்கேன். அதுதான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 69. இது வந்து நம்ம ஏதாவது சுகரு இந்த மாதிரி கிச்சனில் ஏதாவது ஐட்டம் போட்டு வச்சுக்கலாம். 69 ருபீஸு. நல்ல வெயிட்டாக இருக்குது. இது வந்து மெட்டல் மூடி தான் ப்ரைஸ். ஆனால் இது சீப்பு தான். இதை பார்க்குறப்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து வாங்கி கூட உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நல்ல நல்லா வந்து குவாலிட்டியாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது. இது வந்து ஒர்த்தபிள் தான். அந்த ரீசனுக்காக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணது, சீப் அண்ட் பெஸ்ட். அடுத்த கண்டெய்னர் டைப். இது வந்து ஏர் டைட்டு. இதையும் தண்ணி ஊற்றி நாங்கள் செக் பண்ணோம், லீக் ஆகலை, அந்தளவுக்கு லீக் ஆகலை. நம்ம ஏதாவது கேர்டு வந்து எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து பிளாஸ்டிக் இல்லாததுனால நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது மூடி பார்த்திங்கன்னா சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து நல்ல மெட்டீரியல், நல்ல வெயிட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் எவ்வளோ? 89 இதோட ப்ரைஸு. நல்ல குவாலிட்டியான இருக்குது. நல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃபேவரட்டும் கூட. ஒயிட் கலரில் அந்த மூடியும் அழகாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் டைப்பில் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு பவுல் டைப்பு. அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் அகலமாக இருக்கும். இது வந்து கிளாஸ் டைப்பில் இருக்கும். நம்ம ஏதாவது வெளியில் அதாவது லீக் ஆகாமல் இருக்கணும், ஊறுகாய் அந்த மாதிரி போட்டு வச்சு எடுத்துகிட்டு போகணுன்னா இது சூப்பராக இருக்குது. இதோட மூடி பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. இதுவும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, வெயிட்டாக. இது கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருக்கிற மாதிரியாக இருக்குது, ஆனால் ஒர்த்தபிள். இதோட ப்ரைஸு 89. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 89. இதுவும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூடியே பார்த்தா தெரியும். அதேமாதிரி இது பாருங்கள், இது வந்து ஒரு பவுல் டைப்பில் இருக்குது. இது வந்து ஒரு கிளாஸ் டைப்பில். பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பவுல் மாதிரி தான். இது வந்து எல்லோ கலரில் பவுல், அந்த சூப்பராக இருக்கும், க்ரீன் வித் எல்லோ காம்பினேஷனில். மூடி வந்து ஆனால் வந்து ஃபைபர் மெட்டீரியல் அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து இந்த பவுல் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு 2 பார்த்தோம் இல்லையா, அதை விட நல்ல பெருசு, அகலமாக இருக்குது. அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண பாருங்கள். அதுக்குள்ளே வச்சு பார்க்கலாம், அதுக்குள்ளே வச்சு பார்க்கலாம். இதே தூக்கி அதில் வைக்கலாம். இது ரெண்டுத்தையும் விட இது கொஞ்சம் பெரிய சைஸு. ஒரு பார்த்திங்கன்னா இப்போ 3 நான் சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதை விட கொஞ்சம் பெருசு. ஆனால் நல்லா எல்லாமே சேம் வெயிட்டான மெட்டீரியல் தான். ஏர் டைட்டும் கூட. மூடி பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும், ஃபேன்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது மூடி. முன்னோட மூடி. பேக் சைடு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இது பேக் சைடு ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஏர் டைட்டாக இருக்கணும், லீக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து மாவெல்லாம் போட்டு வச்சுக்கலாம், அந்த மாதிரி பவுலு. இதோட ப்ரைஸ் வந்து 69 தான். இது கொஞ்சம் நல்ல பெரிய பவுலு. இது வந்து ஏர் டைட் கிடையாது. நம்ம ஏதாவது வீட்டில் ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பிஸ்கெட்ஸு இல்லை இட்லி மாவு அந்த மாதிரி நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. எனக்கு அது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதனால 2 பவுல் நான் இதில் வாங்கியிருக்கேன். மூடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஏர் டைட்டு இல்லை, நார்மல் மூடி தான். ரெண்டுமே ஒரே சைஸு. தண்ணி ஊற்றி நாங்கள் செக் பண்ணோம், ஆனால் வந்து தண்ணி வந்து லீக் ஆகுது வெளியே. இப்போ நம்ம வந்து இந்த பார்த்தோம் இல்லையா, அந்த பவுலை விட இது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் பவுலு. ஆனால் ப்ரைஸு வந்து இந்த பெரிய பவுல் தான் ரொம்ப சீப்பாக இருக்குது. இந்த இது வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி. நம்ம ஏதாவது கடுகு, வெந்தயம் அந்த மாதிரி சின்ன ஐட்டமாக நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா 2 கலர் இருந்துச்சு. இது வந்து ஒரு இந்த கலர் இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 29 தான். இது அடுத்த நெக்ஸ்ட்டு கலர் ப்ளூ கலர் இருந்தது. இதுவும் ஆனால் மெட்டீரியலில் செம்ம மெட்டீரியலாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது மெட்டீரியலு. இது சூப்பராக இருக்குது. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே டைப்பு. இது மாதிரி 2 வாங்கினோம். நான் ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. இது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் பாட்டில். இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. மூடி வந்து உங்களுக்கு மெட்டல் மூடி, ஆனால் ஃபுல்லாக கிளாஸ் தான். இது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்கு
அது ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். கவர் எடுத்துகிட்டு பார்க்கலாம். கவர் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் கொஞ்சம் குழந்தைங்க இருக்கிற இடத்துல கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரியா இருக்கும். எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க கிடையாது, எல்லாம் வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆனால் நம்ம அந்த பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும். ஜூஸஸ்லாம் வந்து மெயினாக பிளாஸ்டிக் பாட்டிலே ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ரிட்ஜ்லேயே ரொம்ப நாள் அதிலே இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த் வைஸாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கிளாஸ் வாங்கியிருக்கிறது. ஒரு கிளாஸ் மாதிரி தான் கண்டெய்னர். இது நம்ம சுகரு இல்லை வேறு ஏதாவது ரைஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இது இன்னும் ஒரு 1 kg நம்ம போட்டு வச்சுக்கலாம், அந்த மாதிரி மெட்டீரியலு. இது லிட்டு மூடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டல் தான். நல்லா இதுவும் நல்லா வெயிட்டாக இருக்குது. நல்லா ஃபேன்சியாக வந்து லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 99 ருபீஸ் தான். இது வந்து நல்லாயிருக்கும். ஆனால் ஹேண்டில் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். அது வந்து ஃபேன்சியாக இருக்கிற மாதிரியா இருக்குது. அதனால் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நம்ம ஒரு கிளாஸ் கண்டெய்னர் மாதிரி தான், அதாவது ஏர்டைட்டு கண்டெய்னர் மாதிரி. டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, டிஃபன் பாக்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ஏதாவது கண்டெய்னர் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஃபுட் ஐட்டம்ஸு, இப்போ வந்து தேங்காய் ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. வெளியிலையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவும் ஏர்டைட் தான். மூடி பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்குறாங்க. மூடி திருப்பி பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாகவும், அந்த இது பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக இருக்குது, ஃபேன்சியாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது. ஒர்த்தபிள் தான். இதோட ப்ரைஸ் வந்து 99. அடுத்தது நம்ம இன்னொரு இது பார்ப்போம். இது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து ஏர்டைட்டு. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, கொஞ்சம் ஒரு சுட்டு பெருசு மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக. நம்ம இந்த டைனிங் டேபிளில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, ஏதாவது மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்குலாம் அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஏர்டைட்டு தான். அது மூடி பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக தான் இருக்குது, ஃபைபர் மூடி தான் இருக்குது. ஆனால் இது நார்மலாக தான் இருக்குது, கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அந்த கலர் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் செக் பண்ணோம். இது எல்லாமே ஏர் டைட்டு தான். அதாவது தண்ணி யூஸ் பண்ணாலும் அந்த லீக் ஆகிறது இல்லை. இது எல்லாமே வந்து தண்ணி ஊற்றி நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம், ஆல்ரெடி லீக் ஆகலை. நாங்கள் மொத்தமாக வாங்கின கிளாஸ் ஐட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது வந்து நம்ம கிச்சனில் வைக்கிறப்ப நல்ல லுக்கு கொடுக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். இது வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.